पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்துல முதல் ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் ஸ்லோகத்துக்கு சங்கர பாஷ்யம் வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முதல் நாமம் வியாக்கியானம் பண்ணி முடிச்சிருக்கு. முதல் நாமம் பார்த்தீங்கன்னா விஸ்வம் போதும், ஒரு நாமம் போதும். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத், சர்வம் பிரம்மைவ, சர்வம் ஆத்மைவ, எல்லாம் பிரம்மமாதான் இருக்கு, எல்லாம் ஆத்மாவாதான் இருக்கு. இந்த எல்லான்ற வார்த்தை எது அப்படின்னா விஸ்வம். அப்ப என்ன அர்த்தம், விஸ்வம் எல்லாம் சம்பூர்ணமா, இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மம் தான். அந்த பிரம்மத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா விஸ்வம் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. இந்த சகுணம் நிர்குணம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம திருஷ்டியிலிருந்து தான் சகுணம் நிர்குணம் அப்படின்னு ரெண்டு பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா நம்ம சொல்றோம். இங்கிருந்து நான் சூரியனை பார்க்குறேன். ஒரு மேகம் பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு மேகக்கூட்டம் மறைச்சிருக்கு. அந்த மேகக்கூட்டம் பார்த்தீங்கன்னா சூரியனை மறைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருந்து பார்க்கும்போது மறைச்சதா தெரியுது. அதே நேரத்தில் சூரியனை பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஹைட்டுக்கு மேலே, மேகத்துக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா சூரியனை பார்த்தீங்கன்னா மறைக்கிறதே இல்லை. சூரியனை மறைக்கவே முடியாது மேகத்தினால. அப்போ நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது தான் சூரியன் மறைக்கப்பட்டிருக்கான். இப்போ சூரியன் வெளியில வந்துடுச்சு. இப்போ நம்ம சொல்றோம் மேகமூட்டம் கலைஞ்சு போச்சு, இப்போ சூரியன் வெளியில வந்துட்டான், சூரியன் மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு. இந்த ஃபாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், சூரியனை மறைச்சிருக்குன்னு. உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ரிலேட்டிவ் தான். நம்ம எங்க இருக்கோன்றதை வச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்போ ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரன்ற பேர் எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவ புத்தியில இருந்து ஒன்றை நம்ம பார்க்கணும். நான் ஜீவன், இந்த ஜகத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இருக்கு, நானும் இருக்கேன், இங்க சஃபரிங் இருக்கு, ரொம்ப துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த சம்சாரம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஏதாவது ஒரு காரணகர்த்தா இருப்பாரே. இந்த இவ்வளோ பெரிய ஜெகத் இருக்கு அப்படின்னா, நான் இருக்கேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்க லோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றோம், காரண காரியவாதம்னு சொல்லக்கூடிய வாதத்துல மாட்டிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் ஒரு காரியத்தை பார்க்குறோமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு பக்தன் ஆகணும் அப்படின்னா ஏத்திஸ்ட பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல ஏதாவது ஒரு வஸ்துவாவது ஒரு காரியத்தை பார்த்து அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு
ஏதாவது சொல்ல முடியுமான? ஏத்திஸ்டால யாராலையும் சொல்ல முடியாது. எந்த ஒரு நாஸ்திகவாதியா இருந்தாலும் நீ அம்மா அப்பா இல்லாம நீ வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவான் பாவம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த உலகத்துக்கும் பாத்தீங்கன்னா காரணகர்த்தாவா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்க வேண்டும். யாரும் ஈஸ்வரனை பார்க்கல, ஆனா அனுமானம் பண்றோம். ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு ஒரு விதை இருக்கணும். மாமரம் பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு மா விதை இருக்கணும். நெல்லு பார்க்கிறோம்னா அதுக்கு நெல்லு விதை இருக்கணும். ஒரு மனுஷனை பார்க்கிறோம்னா அவங்க அப்பா அம்மா இருக்கணும். ஒரு கோழியை பார்க்கணும்னா ஒரு முட்டை இருக்கணும். அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பீஜத்தை பாத்தீங்கன்னா ஒரு காரணத்தை நம்ம அனுமானம் பண்றோம். யாரும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா பார்த்ததே இல்லை. அப்ப நம்ம அனுமானம் பண்றோம். எந்த நிலையில இருந்து பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சத்தியம் அப்படின்ற நிலையில இருந்து நம்ம பண்றோம். இதே பாத்தீங்க அப்படின்னா மேல போறீங்க, கொஞ்சம் சொப்பனத்துல இருந்து பாக்குறீங்க. சொப்பனத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் பாக்குறீங்க. சொப்பனத்துல ஒரு லோக்கம் பாக்குறீங்க. அப்ப அந்த சொப்பனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? காரணம் என்னைக்காவது சொல்லுவீங்களா? சொப்பன லோக்கத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டா என்னுடைய வாசனைகள் தான் காரணம். வாசனைகள் பாத்தீங்க அப்படின்னா மனசுல இருக்கிற வாசனைகள் தான் கனவா விரியுது. வாஸ்தவமா பொய்யா? கனவுல பாக்குறது எல்லாம் வாஸ்தவமா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, எல்லாமே பொய்யானது. அப்போ காரியம் பொய்யா இருக்கு அப்படின்னா அதற்கான காரணமும் பொய்யா இருக்க வேண்டும். வாஸ்தவத்துல இருப்பு பொருளா இருக்கக்கூடாது. அப்ப சொப்பனம் ஒரு இருப்பு பொருள் அல்ல. முன்னாடியும் இல்ல பின்னாடியும் இல்ல, நடுவுல மட்டும் பாத்தீங்கன்னா ஆபாசிக்குது சொப்பனம். அப்ப அதனால அதுக்கான காரணமும் கூட பாத்தீங்கன்னா வாஸ்தவமா இருக்க முடியாது. நீங்க ஒரு காரியம் வாஸ்தவம்னா காரணம் வாஸ்தவமா இருக்கணும். அதே மாதிரி காரியம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இல்யூஷன், ஒரு சொப்பனம், ஒரு திருஷ்ய மாத்திரம் அப்படின்னா அதோட காரணமும் கூட திருஷ்யமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே நேரத்துல பாத்தீங்கன்னா தூக்கத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஜெகத்து இல்லவே இல்லை, காரியம் இல்லவே இல்லை. அப்ப காரியம் இல்லை அப்படின்னா ஒரு காரணத்தை தேட வேண்டிய அவசியம் பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. சிம்பிள். அப்ப அதனால பாத்தீங்கன்னா 3 விஷயத்துல 3 விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா பாக்குறோம். முதல் இந்த ஜெகத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனுக்கு சத்தியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா காரண காரியவாதம் அப்படின்னு பேர். வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பு காரண காரியவாதத்தை வச்சுதான் டீச்சிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, பக்தி பாத்தீங்கன்னா எப்ப நமக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காரண காரியவாதத்துல இருந்து தான் பக்தி பண்றோம். இந்த ஜெகத்து காரியம், இந்த நான் காரியம், அப்ப இதெல்லாத்தையும் படைச்ச ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கணும், காரணகர்த்தா ஒருத்தர் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? காரண காரியவாதம்னு பேர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியம், எந்த வஸ்து எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா காரணம் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு வஸ்துவும் இல்லை. அப்ப இந்த ஜெகத்துக்கு கண்டிப்பா ஈஸ்வரன் காரணமா இருக்கணும். காரண காரியவாதம் வந்துடும். அப்ப சொப்பனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனம் பாத்தீங்கன்னா என்னது? தோன்றுகிறது. தோன்றுகிறது தான் சொல்றோம். சொப்பனம் எடுத்து நான் பார்த்தேன் தானே சொல்றோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபாசம் அப்படின்னு பேர். ஆபாசம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா ஆபாசம்னு சொன்னா தோற்றம்னு அர்த்தம். வெளியில தெரிகிறது, காணல் ஜலம் தெரியுது, சொப்பனம் தெரியுது, என்னுடைய மனோராஜ்யம் தெரியுது, மெஜிஷியனோட மாயா காட்சிகள் எல்லாம் தெரியுது. அப்ப தெரியுது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஆபாசவாதம்னு பேரு, 2வது லெவல்ல. இதுக்கப்புறம் டீச்சிங்ல பாத்தீங்கன்னா 3வது லெவல் சொல்லுவோம். இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை, வாஸ்தவம் இல்லை, சொப்ப டீப் ஸ்லீப்ல. அப்ப அதுக்கு என்ன பேருனா அஜாதவாதம் அப்படின்னு பேர். அப்ப காரணகாரியவாதம் மந்த அதிகாரிகளுக்கு, ஆபாசவாதம் மத்தியம அதிகாரிகளுக்கு, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரிகளுக்கு பாத்தீங்கன்னா அஜாதவாதம். அஜாதம்னா என்ன அர்த்தம்? உலகம் தோன்றவே இல்லை, ஜீவனும் இந்த ஜகத்தும் உண்டாகவே இல்லை அப்படின்னு 3 வாதங்கள் நம்ம பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? டைரக்டா என்ன மீனிங் சுவாமி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்த அதிகாரியா இருந்தீங்க அப்படின்னா விஸ்வம்ன்றதுக்கு சப்தத்துக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அடுத்த வார்த்தை தான் வரப்போகுது, விஷ்ணு பகவான். விஸ்வம் அப்படின்னா ஒரு பக்தனா இருந்து நான் பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாது சாமி, இந்த சாஸ்திரத்துல தூக்கி போடுங்க, வேதாந்த விசாரம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே உள்ள போக மாட்டேங்குது சாமி. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த சப்தமே சொல்ல போகுது. விஸ்வம் அப்படின்னா ஒரு விஷ்ணு பகவான் எடுத்துங்க, ஈஸ்வரன்.
அது கூட ஈஸ்வரன்ற சப்தம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கன்ஃபியூஸ் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வம்ன்ற சப்தம் யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நாமமே சொல்ல போகுது. விஷ்ணுஹு, விஸ்வம் விஷ்ணுஹு. விஸ்வம் அப்படின்னா விஷ்ணு அப்படின்னு டைரக்டா எடுத்துங்க மந்த அதிகாரி. அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேதாந்த சிரவணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷ்ணுல இல்ல பொதுவா ஒரு நாமம் இருக்கு, சகுன ஈஸ்வரன் அப்படின்னு பேரு, சகுன பிரம்மம்னு பேரு அப்படின்னு அதை கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லும் போது சகுன ஈஸ்வரன் சொல்லலாம், இல்லைன்னா சகுன பிரம்மம்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூப குணங்கள் எல்லாமே மாயையோட கல்பிதம். அப்ப வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குண நிராகாரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துல இருந்து நான் பூமியில இருந்து சூரியனை பார்க்கும்போது சூரியன் லைட்டா மறைஞ்சிருக்கான், மேகம் மறைச்சிருக்குன்ற மாதிரி நான் இங்கிருந்து ஒரு ஈஸ்வர தத்துவத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா பூர்ணமா எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சேர்த்து தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பார்க்கிறேன். அந்த மாயையினால உண்டானது தான் இந்த ஜெகத்தெல்லாம். அப்ப மாயையோடு கூடி சுத்த சைத்தன்யத்தை நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரன் பேர் சொல்றோம். இதுக்கப்புறம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் நல்லா பண்ணி முடிச்சோம் அப்படின்னா இது மொத்தமே இல்யூஷன் அப்படின்னு உங்க மனசுல நல்லா தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஜெகத்து உண்மையிலேயே வாஸ்தவத்துல வெறும் ஆபாசம். அப்ப இதுக்கு காரணமா இருக்கிற ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மாயையும் அவர்கிட்ட வெறும் இல்யூஷன், அவருடைய மாயா சக்தி அது அப்படின்னு நிர்குண பிரம்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எடுக்க முடியும். அப்ப யாரு எந்த அதிகாரின்றத பொறுத்துதான் அந்த விஸ்வம்ன்ற சப்தம் சகுனமா இல்ல நிர்குணமா, சகுன நிர்குணம் கூட இல்லாம எனக்கு டைரக்டா ஒரு பகவான் வெறும் விஷ்ணு பகவான் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சாதாரண ஆள்கிட்ட யாரையாவது போய் கேட்டா விஸ்வம்னா என்ன அர்த்தம், பகவான் தான், விஷ்ணு பகவான், அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. கொஞ்சம் மேல போனா சகுன ஈஸ்வரன், அதுக்கும் கொஞ்சம் மேல போனா நிர்குண ஈஸ்வரன், நாமரூப குணங்கள் இல்லாதவர். அப்ப வாஸ்தவத்தை சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை எந்த மறைப்பும் மறைக்கிறதே இல்லை. அப்ப வந்து வாஸ்தவத்துல சகுன ஈஸ்வரன் நிர்குண ஈஸ்வரன்றது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல கீழே இருந்து பாக்குறோமா இல்ல வந்து சூரியன்ட்ட இருந்து பாக்குறோமா, மேகமூட்டத்துக்கு மேல இருந்து பாக்குறோமா. கீழே இருந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்படுது, மேகமூட்டத்துக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் மறைக்கப்படுறதே இல்லை. அப்ப சூரியன் எப்பவுமே ஒரே ரூபம் தான், ஒரே ரூபம். அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மறைப்பே இல்லாத ரூபம், வெறும் பிரகாசம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஒரிஜினல் சுபாவம் எது அப்படின்னா எப்பவுமே சைத்தன்யம், சச்சிதானந்தம். இதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவ ரூபம். அந்த மேக மாதிரி ஒரு மாயையை சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சகுன ஈஸ்வரனா அவர் தான் நம்ம ஈஸ்வரனே அப்படின்னு பகவானே அப்படின்னு நம்ம கும்பிடுறோம். அப்ப பகவானோட ஒரிஜினல் ரூபமே நிர்குண நிராகாரம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப விஸ்வமா இருக்கிறது எதுனா இந்த மொத்த ஜெகத்தா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குண நிராகாரம் தான். எப்படி இருக்குன்னா மாயையினால மேல வந்து பாத்தீங்கன்னா நாமரூபங்களோட இருக்கு, வாஸ்தவத்துல நிர்குணம் தான் அது, அதுதான் மாயையோடு சேர்ந்து சகுனமா தெரியுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் விஸ்வத்துக்கு வேற என்ன பேரு, ஓங்காரம். பரம்ச அபரம்ச எது ஓங்காரா. இந்த ஓங்காரம்ன்ற நாமம் வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மத்துக்கும் நிர்குண நிராகாரமா இருக்கிற பரபிரம்மத்துக்கும் பேர் அதுதான், அதுதான் சகுன ஈஸ்வரனுக்கும் பேரா இருக்கு அப்படின்னு பிப்பலாத மகரிஷி பிரஷ்னோபனிஷதத்துல சொல்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி வாக்கியப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா பரபிரம்மத்துக்கும் அபரபிரம்மத்துக்கும் பேரு ஓங்காரம் ஆயிடுச்சா. அப்போ நாம ரூபத்தை வஸ்துவா எடுத்துக்கிட்டும் விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் பரபிரம்மம், நிர்குண பிரம்மம், சகுன பிரம்மம் ரெண்டுத்துக்குமே விஸ்வம் பேரு. அதோட நாமமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாச்சகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓங்காரம். இதுதான் விஸ்வத்தோட நிர்ணயம் பண்ணியாச்சு. விஸ்வத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாமம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ரெண்டாவது நாமத்துல வந்து ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்துக்கு வந்துரு. தத்து கிமித்தி ஆகாங்ஷாயாம் ஆக விஷ்ணுகு இதி. ஆரம்பத்துல சொல்லும் போது சொல்லிட்டார். இந்த யாராவது ஒருத்தர் புதுசா வந்து ஒருத்தர் கேட்கிறார், பாவம் வேதாந்தம் கேட்கல, திடீர்னு வந்து கிளாஸ்ல வந்து உட்காந்துச்சார். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க, யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் எல்லாம் போடுவாங்க. திடீர்னு ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 கிளாஸ்க்கு மேல போயிருக்குன்னு நினைக்கிறேன். 15-20 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாமத்துக்கு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு கம்பீரம்ல. விஸ்வம் ஒரே ஒரு சப்தத்துக்கு 10-15 மணி நேரம் வந்து விசாரம் பண்ணியிருக்கோம் நம்ம. பாஷ்யக்காரரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பாஷ்யம் பண்ணியிருக்கார். இதுல எதுவுமே வராம லாஸ்ட்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறார், சாமி சுருக்கமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க சாமி, எனக்கு வந்து எல்லாத்தையும் கன்க்ளூஷன் கொண்டு வர முடியல, ஏதாவது சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னா. அதான் சொல்றார்,
தத்து கிமிதி, அந்த விஸ்வம் விஸ்வம் சொல்றீங்களே அது என்னது, விஸ்வம்னா என்ன அப்படின்னு யாரோ ஒருத்தர் புதுசா உள்ள நுழைஞ்சு யாரோ கேள்வி கேட்கிறார். ஆகாங்ஷான்றதுக்கு அர்த்தம் சந்தேகம். சாமி விஸ்வம்னா என்ன சாமி சொல்ல வரீங்க, முடிவுலா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ஆக அதுக்காக ரெண்டாவது நாமம் சொல்லப்படுது விஷ்ணு இதி. அப்ப விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு என்னது, விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு விஷ்ணு. சிம்பிள். விஸ்வம் விஷ்ணுர் பஷட்காரோ. அப்ப விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தமே விஷ்ணு தான். ரெண்டாவது நாமத்தை வச்சு கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி, இது எங்கேயாவது இருக்கா சுவாமி, அது மாதிரி வேத பிரமாணம் இருக்கா சுவாமி, இல்ல வைஷ்ணவர்கள் இருந்து அது இப்ப இதுல ஸ்மிருதிகள்ல இருந்து எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா வேத பிரமாணமே இருக்குப்பா. ருக்வேதம் பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, ததாச்ச ருக்வேதே, வேதத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, தமுஸ்தோதாரஹ பூர்வியம் யதா விதருதஸ்ய கர்ப்பம் ஜனுஷா பிபர்த்தன ஆஸ்ய ஜந்தோ நாம சிகித்வதன மகஸ்தே விஷ்ணு சுமதிம் பஜாமகே. ருக்வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் பாத்தீங்கன்னா, ருக்வேத மந்திரம் ஒரு மந்திரத்தை ஆச்சாரியர் இங்க கோட் பண்றார். என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ததாச்ச ருக்வேதே, அவ்வாறே ருக்வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வம் அப்படின்றதுக்கு அர்த்தம் விஷ்ணு அப்படின்னு ருக்வேத மந்திரம் சொல்லுது. தமுஸ்தோத்தாரக பூர்வியம் யதாவித ரிதஸ்ய கர்ப்பம் ஜனுஷா பிபர்த்தன ஆஸ்ய ஜானந்தோ நாம சிகித் வக்தன மகஸ்தே விஷ்ணு சுமதிம் பஜாமகே இத்தியாதி ஸ்ருதிபிகி. மந்திரத்தை ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அதனால மெதுவா பாத்தீங்கன்னா பாருங்க, இத்தியாதி ஸ்ருதிபிகி, இந்த விதமான ருக்வேத மந்திரத்திலிருந்தும் கூட, மந்திரங்களிலிருந்தும் கூட பாத்தீங்கன்னா விஷ்ணோர் நாம சங்கீர்த்தனம், விஷ்ணுவோட நாம சங்கீர்த்தனம் பாத்தீங்கன்னா சம்யக் ஞான பிராப்தையே விகிதம், நன்றாக ஞானம் பிராப்தியாவதற்காக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நல்லா டெய்லி படிக்க வேண்டும் என்பது பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், என்ன பண்ணுங்க, புது வருஷம் ஆரம்பிக்குது, நல்லா பாத்தீங்கன்னா நித்தியம் பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நித்தியம் ஈவினிங்ல படிச்சு விட்டுருங்க ஒரு வாட்டி. எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாத்தீங்கன்னா சங்கீர்த்தனம் சம்யக் ஞான பிராப்தியே விகிதம், நல்ல ஞானம் பிராப்தி ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப யாராவது என்ன கேட்கிறாங்க, சுவாமி நல்லா நிறைய நீங்க சொல்றீங்களே சுவாமி, எப்படி சாமி என்கிட்ட ஒருத்தர் கேட்பாரு, ரொம்ப கம்மியான வருஷத்துல போய் எப்படி சாமி இவ்வளவு படிச்சீங்க, நாங்களாம் 10-20 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கோம், 30 வருஷம் ஆச்சு படிச்சுக்கிட்டே இருக்கோம், நீங்க ரிஷிகேஷ்ல போய் கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் இருந்து எப்படி சாமி அது ஹிந்தி தெரியாம போனீங்க, எப்படி சாமி படிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஓங்காரம் தான் என்னை கொண்டு பாத்தீங்கன்னா இங்க விட்டுச்சு. விட்டதுக்கு அப்புறம் சம்ஸ்கிருதம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சோன்னே, எனக்கு அக்ஷரம் படிக்க ஆரம்பிச்சோன்னே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை என்னோட ஆச்சாரியர் சொன்னார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு நாள் கூட விடக்கூடாது நீ அப்படின்னாரு. அப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட எல்லாம் இல்லை, நிறைய சமயம், ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி பாராயணம் பண்ணும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எப்பெல்லாம் முடியுமோ. சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல 108 பண்றது, ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 1008 பண்றது, இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அந்த அளவுக்கு பாராயணம் பண்ணியிருக்கேன். விஷ்ணு சஹஸ்ரநாமமும் காயத்ரியும் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வித்யாவை கொடுத்துருக்கு. பிரத்யக்ஷமா எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த சாஸ்திர ஞானம் எப்படியாவது கிடைச்சது அப்படின்னா அது விஷ்ணு சஹஸ்ரநாமமும் காயத்ரி அம்மாவும் கொடுத்த கிருபா. காயத்ரி, கங்கா, விஷ்ணு சஹஸ்ரநாமம், இந்த 3 பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், ஞானம் கிடைச்சது. நான் உட்கார்ந்துட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முதல்ல, எனக்கு சப்தமே தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாது, இங்கிருந்து போகும்போது அக்ஷரங்கள்லாம் ஒன்றும் தெரியாது. ரிஷிகேஷ்ல இந்த காலில் அந்த ஒரு பாறை இருக்கும், ரிஷிகேஷ்ல வரும் கங்கா நதியில ஒரு பாறை இருக்கு, யாரும் இருக்க மாட்டாங்க, தப்பா சொன்னா கூட யாரும் கேட்கறதுக்குலாம் ஆள் இல்லை. அப்ப என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாத்தீங்கன்னா அந்த பாறையில உட்காந்துட்டு கீழே தண்ணியில கால் ஜலம், கங்கால உட்காந்துக்கிட்டு சில்லுன்னு இருக்கும். ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு அந்த பாறையில உட்காந்துக்கிட்டு நித்தியம் பாத்தீங்கன்னா மத்தியானம் போவேன், ஒரு 3 மணிக்கு கங்கைக்கு போவேன். போய் நித்தியம் பாத்தீங்கன்னா உளுந்து 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 அபியாசம் பண்றது, ஒவ்வொரு சப்தமா. சம்ஸ்கிருதம் தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாம முட்டி மோதி இது பண்ணி
அதை வந்து சுவாமி ஒரு வாட்டி 2 வாட்டி தான் சொல்லியிருப்பாரு. இப்ப இருக்கிற மாதிரிலாம் வந்து டெக்னாலஜிலாம் இல்லை. யூடியூப்ல போட்டு இப்ப திருப்பி திருப்பி கேட்கறதெல்லாம் இல்லை. அப்பெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னா டேப் ரெக்கார்டர் தான். என்கிட்ட வந்து வாக்மேனும் இல்லை, அப்போ எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அப்ப சுவாமி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் அவ்வளவுதான் அது. அப்ப உட்கார்ந்து திரும்ப 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 சொல்லி 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 முயற்சி பண்ணி பிரயத்தனம் பண்ணி மெதுவா விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விடாம எத்தனை முறை முடியுமா அவ்வளவு முறை பாராயணம். கங்கால உட்கார்ந்துட்டு கங்கையில குளிச்சு கங்கையை நல்ல ஜலத்தை எடுத்து அள்ளி குடிச்சு கங்கையிலேயே உட்கார்ந்துக்கிட்டு கங்கா வந்தாச்சு. காயத்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையிலயும் திரிகால சந்தியாவை பண்ணிடுவேன். சந்தியா வந்தனம் முடிஞ்சிடும், காயத்ரி வந்துடும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்துடும். இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த 3 தான் காரணம். இதான் ஆச்சாரியர் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ரிக்வேத மந்திரமே சொல்லுதான் சமயக்கு ஞான பிராப்தியே விகிதம். நல்ல ஞானம் ஒருத்தருக்கு பிராப்தி ஆகணும் அப்படின்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட சங்கீர்த்தனம் ரொம்ப அவசியம் பண்ணணும். நித்தியம் பண்ண ஆரம்பிச்சிருங்க யாருக்கெல்லாம் ஞானம் வேணுமோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமேவ ஸ்தோத்தாரக, இந்த மந்திரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆச்சாரியாரே. தமேவ ஸ்தோத்தாரக புராணம் யதா ஞானேன சத்தியஸ்ய கர்ப்பம் ஜென்ம சமாப்திம் குருத. ரொம்ப அற்புதமானது. சத்தியஸ்ய கர்ப்பம்னா என்ன அர்த்தம்னா இந்த மொத்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சத்து தியத்துன்னு 2ஆ பிரிப்போம். இந்த உலகத்தை சத்து தியத்து சேர்ந்து சத்தியம் அப்படின்னு ஆயிருக்கு. மூர்த்த பிராமணம்னு இதுல வந்து பிருகதாரண்யத்துல ஒரு சாப்டர் இருக்கு. அதுல இதை பத்தி பேசுது. சத்தியம்னா என்ன சுவாமி? சத்து தியத்து, சத்து தியத்துன்னு. சத்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஃபார்ம் இருக்கோ அந்த பூத்தங்கள் எல்லாம் சத்துன்னு பேரு. எதெல்லாம்? பிருத்திவி ஃபார்ம் இருக்கு, ஜலம் ஃபார்ம் இருக்கு, அக்னி ஃபார்ம் இருக்கு. இந்த 3 பூத்தங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 பூத்தங்களுக்கும் சத்துன்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியத்துனா என்ன அர்த்தம்னா ஆகாசம் வாயு. இந்த 2 பூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல தெரியல, ஃபார்ம் இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 2த்துக்கு பேரு தியத்துன்னு பேரு. மூர்த்த திரவியங்கள் அமூர்த்த திரவியங்கள்னு 2ஆ பிரிக்கிறோம். மூர்த்தம்னா ஃபார்ம், மூர்த்த திரவியங்கள் 3 பூத்தங்கள், அமூர்த்த திரவியம் அப்படின்னா ஆகாசமும் வாயும் கண்ணில் பார்க்க முடியாது 2. இந்த சத்தும் தியத்தும் சேர்ந்தா இந்த பஞ்சபூத்தமயமா இருக்கிற இந்த மொத்த ஜெகத்துக்கும் பேர் என்ன பேருனா இது எல்லாமே பஞ்சபூத்தம் தானே. இந்த மொத்த ஜெகத்தும் பஞ்சபூத்தம், பாஞ்ச பௌத்திகம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சத்தியம் அப்படின்னு பேர். இந்த சத்தியத்தோட கர்ப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியஸ்ய கர்ப்பம். சத்தியத்தோட கர்ப்பம் எது அப்படின்னா சாரம் அப்படின்னு அர்த்தம். இந்த மொத்த ஜெகத்தோட சாரமா இருக்கக்கூடிய அதான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியஸ்ய கர்ப்பம். அதான் இங்க சொல்லிருக்கு சத்தியஸ்ய கர்ப்பம். எதுப்பாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தம் புராணம். தம் புராணம்னா அந்த புராண புருஷனை. புராண புருஷன் யாரு? அந்த சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபத்தை. அதுதான் இந்த மொத்த ஜெகத்தோட சாரம் எது அப்படின்னா வெறும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹே ஸ்தோத்தாரஹா, ஏ ஸ்தோத்திரம் பண்றவங்களே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா ஞானேன, ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் செய்வீர்களாக. எப்படி அப்படின்னா ஜென்ம சமாப்தியும் குருத்த. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சமாப்தி செய்து கொள்வதற்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த புராண புருஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தினால ஒரு குருநாதர்கிட்ட இருந்து நல்லா சிரவணம் பண்ணி ஒவ்வொரு நாமத்தையும் நல்லா உச்சாரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தோட சாரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அறிந்து உங்களுடைய ஜென்மத்தை என்ன பண்ணிக்கங்க பூர்த்தி பண்ணி கொள்ளுங்கள். சமாப்தம் குருத்த நல்லா வந்து பாத்தீங்கன்னா சமாப்தியை வந்து பாத்தீங்கன்னா அடையுங்கள். சமாப்தியும் குருத்த. அது மட்டும் இல்ல ஜானந்த ஆஸ்ய விஷ்ணோஹோ நாமாபி ஆவதத அந்யே வதந்து மாவா ஹே விஷ்ணு வயம் தே சுமதிம் சோபனம் மகபஜாமகே இது ஸ்ருதேர் அபிப்பிராய. நல்லா தெரிஞ்சுங்க. ஜானந்த நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணுவோட நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ளுங்கள். எப்படி? ஆ அஸ்ய விஷ்ணோஹோ நாமாபி.
நல்லா பூரணமா ஞானம் தான் முதல் லைன்ல சொல்லியிருக்கு. ஞானத்தினால் ஜென்மத்தை பூர்த்தி பண்ணீங்க. யாரோட ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்ய விஷ்ணு, பூரணமா இந்த விஷ்ணுவினுடைய நாமத்தை, 1000 நாமங்கள் இருக்குல்ல, இந்த 1000 நாமத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூரணமா என்ன பண்ண ஆவதத்தை குருநாதர் மூலமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பூரணமா வதத்தை சொல்லுங்கள். வாயை திறந்து வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்க ரூம்ல என்ன இருக்கணும், விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்யே பவத் பிரபு கேட்டுக்கிட்டே இருக்கணும், நித்தியம் கேட்கணும். அப்ப சதா காலமும் ஆவதத்தின உச்சாரணம். நல்ல ஒரு ஸ்தோத்திரத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. ஸ்தோத்திரத்தை ரகசியமா சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரத்தை ரகசியமா சொல்லக்கூடாது. நேற்று நாங்க புத்த நாராயணன் கோயில வந்து லட்டு கொடுத்துட்டு இருந்தோம். கோவிந்தா சப்தமே இல்லை. இவர் வித்யா பிரசாத் மாதங்கி லட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு அம்மா வந்துச்சு, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம எல்லாம் கூச்சப்பட்டுக்கிட்டு என்ன பண்றோம், நாமத்தை சொல்லாம கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு யாருக்கும் கேட்டக்கூடாது அப்படின்னு. அந்த அம்மா வந்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. சாதாரண அம்மா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு பூதாவேஷன் வந்த மாதிரி, ஒரு பேய் புகுந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சது. மற்றவங்க பார்வையில என்னடா இது, என்ன இது மாதிரி இருக்காது அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. ஆனா என்னோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா கூச்சம் இல்லாம பகவானோட நாமத்தை சொல்றது என்ன கூச்சம் வேண்டியிருக்கு. இப்ப வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் போது ஒரு அந்த அம்மா கத்தின கத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 தூரத்துக்குள்ள அந்த டிராபிக்ல இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கேட்டிருக்கோம். எல்லாத்தோட காது வழியாவும் ஈஸ்வர நாம என்ன பண்ணணும், உள்ள போகணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தை வாய் விட்டு சொல்லணும். நாமத்தை சொல்லும் போது வாய் விட்டு சொல்லணும். அது என்ன பண்ணும், வாக் சுத்திய கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மற்றவங்களோட காது வழியா போய் அவங்கள்ட்ட உள்ள இருக்கிற அந்த பூர்வ வாசனைகள் ஏதாவது இருக்கும், நல்ல வாசனை நாம சங்கீர்த்தனை பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும், தூண்டி விடும். அப்ப ஸ்தோத்திரத்தை ரகசியமா சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம் சொல்றீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கும் அது எப்படியோ உள்ள போட்டோம். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா இல்ல சாயந்தரத்துல நித்தியம் இந்த நாமம் வந்துகிட்டே இருக்கட்டும். பக்கத்து வீட்டுல கேட்டா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மென்மையா வீட்டுக்கு போனா கூட பரவாயில்ல, அது தூண்டி விடுவாங்க. அப்ப இந்த ஸ்தோத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா வதத்தை நல்லா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, சாமி என் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் சொல்ல மாட்டேன்றாங்க சாமி. நிறைய கம்ப்ளைண்ட், ஏகப்பட்ட வீட்டுல இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலேலியான்னு கத்துறது, பெந்தகோஸ்து கத்துற மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாம சொன்னா இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போன் பண்ணி சொன்னார், சாமி நான் சொல்றேன் சாமி, நான் வேதாந்த கிளாஸ் கேட்கிறேன், நான் வந்து ஜெபம் பண்றேன், என் ஒய்ஃபை வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் திருப்பலான்னு பாக்குறேன், முட்டியவே மாட்டேங்குது சாமி அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. நிறைய ஒய்ஃபுங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு சாமி. ஒரு நம்ம சேர்ந்து பண்ணலாம்னா கேட்க மாட்டேன்றாரு சாமி. எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன இருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாசனைப்படி வரும். இதை புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா என்ன, ரெண்டு பேரும் அனாதி காலத்துல இருந்து சேர்ந்தா வந்துட்டு இருக்கீங்க. ஏதோ இந்த ஜென்மத்துல கூட்டி வச்சிருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவோம். எல்லா குழந்தைங்களும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாம் அப்படிதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அவங்கவுங்க முயற்சி அவங்கவுங்க மோட்சத்துக்கு பண்ணணும். அதனால மந்திரம் ஆச்சாரியர் சொல்றாரு, அந்நே வதந்து மாவா ஹே விஷ்ணோஹோ. மற்றவங்க சொல்லட்டும் இல்ல மற்றவங்க சொல்லாமலும் போகட்டும், உங்களுக்கு தானே மோட்சம் வேணும், உங்களுக்கு தானே மோட்சம் வேணும். நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ வந்து பாத்தீங்கன்னா கூடி இருக்கிற எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு வந்திருக்கீங்களா? யாருக்காவது நீங்க மோட்சம் கொடுத்துட முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, மற்றவங்க சொல்றாங்க மற்றவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, இதை பத்திலாம் கவலையே படாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட நாமத்தை நல்லா ஆவதத்து பூரணமா நல்லா சொல்லுங்க. ஹே விஷ்ணு, ஹே விஷ்ணுவே, வயம் தே சுமதிம் சோபனம் மகபஜாமகே. ஏ நல்ல மதியை உடைய சோபனம், நல்ல மங்களமான உன்னுடைய ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா மகன பிரகாசம், உன்னுடைய ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்றோம், பஜிக்கின்றோம். ஏதோ நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போது என்ன இருக்கணும், விஷ்ணுவோட ஆரம்ப காலத்துல ஒரு போட்டோவோ இல்ல வந்து ஒரு சின்ன விக்கிரகத்தையோ வச்சுக்கிட்டு அவரோட ரூபம் வந்து நல்ல சௌந்தரியமா இருக்கிறத பார்த்து பார்த்து பழகிறது.
பிரதீகமா முதல்ல பழகிறது. அதுக்கப்புறம் விஷ்ணு எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு பாத்துங்க. ஆனா ஒரு நாம சகஸ்திரம் சொல்லும் போது முதல்ல ஒரு சுந்தரமான ஒரு மங்களமான ஒரு ரூபத்தை வச்சு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்றது. முடிஞ்சா பாத்தீங்கன்னா ஒரு தூபம் தீபம் காட்டுங்க. ஒரு ஆஃபர் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நைவேத்தியம் பண்ணுங்க. மத்தவங்க பண்றாங்க பண்ணல அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. மத்தவங்களுக்காக நீங்க இல்ல, நீங்க உங்க மோட்சத்துக்காக நீங்க பண்ணணும். அதனால சொல்றது, ஹே விஷ்ணு, மத்தவங்க பண்ணட்டும் பண்ணாம போட்டோம், யாரு வேணா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லட்டும் சொல்லாம போட்டோம், யாரு வேணாலும் விஷ்ணுவோட அர்த்தத்தை கேட்கட்டும் கேட்காம போட்டோம், எப்படி வேணா இருந்துகிட்டோம். ஆனா நான் பாத்தீங்கன்னா நாங்கள்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? தே சுமதிம், உன்னுடைய மங்களமான மதியை உடைய, உன்னுடைய சோபனம், மதியை மயக்கக்கூடிய சோபனம்னா மங்களமான ரூபத்தை, மகா அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரகாசம் பொருந்தியதை நாங்கள் என்ன பண்றோம்? பஜாமகே, நாங்கள் பூஜிக்கின்றோம், பஜிக்கின்றோம். இது ஸ்ருதேர் அபிப்பிராய. இந்த விதமா ஸ்ருதியில பாத்தீங்கன்னா அபிப்பிராயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷ்ணுன்ற சப்தம் பாத்தீங்கன்னா எதுல இருந்து உற்பத்தி ஆச்சு சுவாமி? விஷ்ணுன்ற சப்தம் எதுல இருந்து உற்பத்தி ஆச்சு? மீனிங் என்ன? நம்ம மீனிங் முன்னாடியே சொல்லிட்டோம். விஸ்வம் தான் விஷ்ணு, விஸ்வத்துக்கு மீனிங் தான் விஷ்ணுன்னு சொல்லியாச்சு. விஸ்வம்னா விஷ்ணு. எப்படி சாமி விஸ்வம் எப்படி விஷ்ணுவா ஆகும்? யாராவது கேள்வி கேட்பாங்க. சம்ஸ்கிருதத்துல இருந்து பாத்தீங்கன்னா சப்த வியுற்பத்தி நம்ம சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்தங்களும் தாத்து அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் இருக்கு. அந்த தாத்துவோட என்ன பண்றோம் அப்படின்னா ரூட். அந்த ரூட்டோட பாத்தீங்கன்னா முன்னாடி ப்ரிஃபிக்ஸ், அதுக்கப்புறம் சஃபிக்ஸ் ரெண்டும் சேர்ப்போம். முன்னாடி சேர்க்கறதுக்கு பேர் உபசர்க்கம், பின்னாடி சேர்த்தா அதுக்கு பேர் பிரத்யயம்னு பேர். பகுதி விகுதின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா மூலச்சொல் இருக்கும். மூலச்சொல்லோட பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரத்யயம் சொல்ற ஒரு சப்தத்தை சேர்த்து அதை முழு சப்தமா செய்யப்படும். இதை தான் பாத்தீங்கன்னா கிராமர், எல்லாம் கிராமர்ல பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை தான் நம்ம பண்ணி 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 நம்ம மீனிங் எடுப்போம். ஆச்சாரியர் என்ன பண்றார்? நிருக்தம் பண்றதுன்னு பேர். அதுக்கு பேர் நிருக்தி அப்படின்னு பேர். ஒரு சப்தத்தை பாத்தீங்கன்னா எப்படி உண்டாச்சு அப்படின்றத ஒரு ஒரு ஆச்சாரியரா இருந்து ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னு பார்ப்போம். வேவேஷ்டி வியோமேதி விஷ்ணு லட்சணம் பாத்தீங்கன்னா இதுதான். வேவேஷ்டி வியாமோதி, வியாமோதி இதி விஷ்ணு. பிரிச்சோம் அப்படின்னா வேவேஷ்டி வியாமோதி இதி விஷ்ணு. என்ன புரியலையா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்துவ சொல்ற. விஷ அப்படின்ற ஒரு தாத்து, விஷல் ரூ அப்படின்னு ஒரு தாத்து, விஷன்னு சொல்லுவாங்க. நான் விஷல் ரூ, விஷல் ரூல ரூ போயிடும். அது பாத்தீங்கன்னா விஷ மட்டும் மிச்சம் இருக்கும். விஷன்ற தாத்துக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா வியாப்தி அப்படின்னு அர்த்தம். வியாப்தவ், விஷ வியாப்தவ், விஷல் ரூ வியாப்தவ் அப்படின்ற தாத்து. அந்த வியாப்தவ்னா என்ன அர்த்தம்னு கேட்டா வியாபித்திருப்பதில். வியாபித்திருப்பதுன்னா என்ன அர்த்தம்? பரவி போறது. எல்லாத்துலயும் ஒரு புகை போடுறோம். ஒரு புகை போட்டீங்க அப்படின்னா ஒரு அகர்பத்தியை பாத்தீங்கன்னா கொளுத்தி வச்சோன்னா அந்த ஸ்மெல் எங்க ஆகுது? ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விஷன்ற தாத்துக்கு பாத்தீங்கன்னா வியாபித்திருப்பதில்ன்ற தாத்து. அதோட பாத்தீங்கன்னா நுக்கு அப்படின்னு ஒரு பிரத்யயம் சேர்க்கும் பின்னாடி, சஃபிக்ஸ். நுக்குன்னு ஒரு பிரத்யத்தை சேர்த்தீங்கன்னா இக்கு போயிடும், நூ மட்டும் இருக்கும். விஷ் நூ ஆயிடும். விஷேல பாத்தீங்கன்னா அகாரம் போயிடும், விஷ் மட்டும் இருக்கும். விஷேல விஷ் இருக்கும், கூட நுக்குல நூ மட்டும் இருக்கும், இக்கு போயிடும். அப்ப விஷ்ணு அப்படின்ற ஒரு சப்தம் செய்யப்படுது. அதான் சொல்றாரு நுக்கு பிரத்யாந்தஸ்ய ரூபம் விஷ்ணு இது. அப்ப விஷ்ணுன்ற சப்தம் எப்படி வருது? விஷ அப்படின்ற தாத்துல இருந்து வியாபித்திருப்பதில்ன்ற அர்த்தம். அப்ப விஷ்ணுனா முதல் மீனிங் நமக்கு தெரியணும். விஷ்ணுன்றதுக்கு அர்த்தம் வியாபித்திருப்பவர். பெரிய அடி. ஐயோ, நான் நினைச்சேன் விஷ்ணுனா பாத்தீங்கன்னா இந்த விக்கிரகத்துல இருக்காருன்னு தானே நினைச்சேன். விக்கிரகத்துல இருக்காருன்னு தானே நம்ம பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அச்சோ அச்சோ, வியாபிச்சிருப்பவர். அப்ப எதுக்கு செலவு வச்சோம்? புரியல. நமக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கிற அந்த விஷ்ணுவை நம்மளால என்ன பண்ண முடியல? பூஜை பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் பூஜை பண்ண முடியுமா? முடியாது. எனக்கு ஆலம்பனம் பண்ண முடியுமா? பகவானை நினைக்கணும், என்னோட மைண்ட் கான்சென்ட்ரேஷன் வரணும். அப்ப பாத்தீங்கன்னா முடியல. அதனால எல்லாமா இருக்க விஷ்ணுவை அறிய முடியாததுனால ஒரு ரூபத்திலிருந்து பகவான் ஆரம்பிக்கிறது. அப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுன்றது பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கிறது எதுவோ அதுதான் விஷ்ணு. சரி, எல்லாத்தையும் வியாபிச்சதுன்னா என்ன சுவாமி? எல்லாம் நம்ம சொல்றோம் எது? ஆச்சாரியர் சொல்றாரு தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யக இத்தியர்த்தக. தேசம்
காலம், வஸ்து, இந்த 3 நாளையும் லிமிட் பண்ணப்படாதது, பகுக்கப்படாதது, இந்த 3 நாளையும் வரையறை செய்யப்படாதது. இப்ப எந்த விஷயமா இருக்கட்டும், சுவாமி எங்க இருக்கார்? திருவண்ணாமலையில இருக்கார். எப்ப கிளாஸ் ஆரம்பிக்குது? எப்போ திருவண்ணாமலைக்கு எப்போ வந்தார் சுவாமி? சுவாமி வந்து பாத்தீங்கன்னா 2009 வந்தாரு. எது வரைக்கும் இருப்பாரு? செத்து போற வரைக்கும் இருப்பாரு. அப்ப டைம் லிமிட் ஆயிடுதா? டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து, எப்ப வந்தோம், எப்ப போறோம், எந்த தேசத்துல இருக்கோம்? திருவண்ணாமலையில இருக்கேன். திருவண்ணாமலையில எங்க இருக்கீங்க? விசிறி சுவாமி ஆசிரமம் பக்கத்துல இருக்கேன். விசிறி சுவாமி ஆசிரமத்துல எங்க இருக்கீங்க? ஒரு வீட்டு மாடியில டெரஸ்ல இருக்கேன். டெரஸ்ல எங்க இருக்கீங்க? ஒரு சின்ன 16க்கு 12 ரூம்ல இருக்கேன். அப்ப லிமிட் ஆயிடுச்சா இல்லையா? பரமஹம்சானந்தா லிமிட் ஆயிட்டார் தேசத்தினால. எப்ப பிறந்தார், எப்ப இறப்பார்? லிமிட் ஆயிட்டார் காலத்தினால. டேட் ஆஃப் பர்த், எக்ஸ்பைரி டேட் வந்துடுச்சு, எவ்வளவு நாளும் தெரியாது. அப்புறம் தேசம், காலம், வஸ்து. பரமஹம்சானந்தா யாரு? தோ இந்த தேகம்தான். ஒரு தாடி வச்சிருப்பார், ஒரு கொண்டை வச்சிருப்பார், ஒரு 5.5 அடி உயரம், ரொம்ப மெலிஞ்ச சரீரம், ஒரு காவி வேட்டி கட்டியிருப்பார். வேற அவர் ரூபம் இவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த தேகத்துக்குள்ளார மட்டும்தான் பரமஹம்சானந்தா இருக்கார், வேற வஸ்துல இல்ல. இந்த தேசத்துல மட்டும்தான் இருக்கார், வேற தேசத்துல இல்ல. இந்த காலத்துல மட்டும்தான் இருக்கார், முன்னாடியும் இல்ல பின்னாடியும் இல்ல. அப்போ இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் லிமிட் ஆயிடுது. எந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களா, அந்த மொத்த கிரியேஷனே, இந்த மொத்த கிரியேஷனே என்னது? தேச கால வஸ்துக்களால் லிமிட் பண்ணப்பட்டது. டைம், ஸ்பேஸ், மேட்டர், இந்த 3த்தோட லிமிட்டேஷன்ல தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவும் இருக்கு. ஆனா ஒரே தத்துவம், ஈஸ்வர தத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா அன்லிமிட்டா இருக்கிறது, சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறது. ஸ்கிரீனுக்குள்ளார இருக்கிறது எல்லாம் காட்சிகள் எல்லாம் லிமிட்டு. ஆனா ஸ்கிரீன் அந்த காட்சிகளை எல்லாத்தையும் வியாபிச்சு ஒரே தத்துவமா இருக்கு. ஸ்கிரீனும் காட்சிகளும் மாதிரி எடுத்துங்க. அப்ப இதை எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறது எதுவோ அது விஷ்ணுவு. அப்ப என்ன அர்த்தம்? தேசகால வஸ்து பரிச்சேத சூன்யம். அந்த தேசகாலம்னால வஸ்துக்களால் வந்து பாத்தீங்கன்னா பகுக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்ற, வியாப்தே மே ரோதசி பார்த்த கிராந்தச்சாப்யாதிகா ஸ்திதா கிரமணாச்சாப்யகம் பார்த்த விஷ்ணுரித்யபிசஞ்ஞிதா. மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, சாந்தி பருவத்துல. அதுல இருந்து ஆச்சாரியார் கோட் பண்றார். ஹே பார்த்த, ஹே பார்த்தனே அர்ஜுனா, நான் வந்து பாத்தீங்கன்னா ரோதசி, வியாப்தே மே ரோதசி, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோதசின்றதுக்கு அர்த்தம் ஆகாசம் பூமி, ரெண்டுத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் பூமி, ரெண்டுத்துக்கும் பேரு ரோதஸ்ன வேற, ரோதசீன வேற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோதசின்றது ஒரு சப்தம். ரோதசின்றதுக்கு அர்த்தம் பிருத்திவியையும் ஆகாசத்தையும் சேர்ந்து குறிக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியாப்தே, வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா என்னால் வியாபிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிராந்தஸ்ச அதிகதா ஸ்திதா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஃபார்ம் வந்து ஒரு லிமிட் இல்லப்பா, நான் வியாபிச்சு விஸ்தாரமா இருக்கேன். இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சவனா விஸ்தார ரூபத்தை அடைந்திருக்கின்றேன். அதனால ரொம்ப அதிகமா வியாபிச்சிருக்கேன், ரொம்ப அதிகமா விஸ்தாரத்தை உடையவனா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அந்த காரணத்தினால கிரமணாச்ச அப்பியகம் பார்த்த, ஏ பார்த்த, கிரமணம்னா என்ன அர்த்தம்? வியாபித்தல். வியாபிச்சிருக்கிற அந்த காரணத்தினாலேயே விஷ்ணுரிதி, விஷ்ணு என்று வந்து பாத்தீங்கன்னா பெயரால், சஞ்ஞிதக அப்படின்னா என்ற பெயரால் நான் பிரசித்தமா அழைக்கப்படுகின்றேன். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், நீ பாக்குறியே இந்த கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ரூபம், இது இல்லப்பா என்னோட ஒரிஜினல் ரூபம், உனக்காக வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்னுடைய ரூபம் என்னது? வியாபித்த ரூபம். அப்ப நான் விஷ்ணுவா இருக்கேன், வியாபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஸ்லோகம் சொல்ற விஷ்ணுக்கு. வியாபிச்சிருக்கிறதுனா எப்படி சுவாமி வியாபிச்சிருக்கு? நம்ம டெய்லி என்ன பண்றோம்? டெய்லி படிக்கும் போது ஒரு ஸ்லோகம் சொல்றோமா? டெய்லி வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறோம். யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தியான ஸ்லோகம் சொல்லும் போது இந்த ஸ்லோகத்தை நாராயண சூக்தத்துல இருக்கிற ஸ்லோகம் நான் சொல்றேன்.
ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா நாராயண சூக்தம் ஸ்லோகம்ன்றதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காரு, பிருகதாரண்யக்கே பிருகன் நாராயணே அப்படின்னு போட்டிருக்காரு. பிருகத் நாராயண உபனிஷத்துன்னு ஒன்றுத்துல இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். நம்ம டெய்லி படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம், நாராயணம் மகாஜ்ஞேயம். இந்த உலகத்திலேயே அறிய யோக்கியமானவர் யார்? நாராயணன். எப்படி இருக்கார்? விஸ்வாத்மானம். விஸ்வம் வந்துருச்சா? முதல் நாமம் வந்துருச்சு. விஸ்வாத்மானம்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறவர். மொத்த ஜெகத்தோட ஆத்மா விஸ்வம். அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். விஸ்வாத்மானம் பராயணம், அவர் மட்டும்தான் அடைய யோக்கியமானவர். நாராயண பரோஜோதிகி, அவர்தான் வந்து பாத்தீங்க வரப்போகுது, இந்த நாமம்லாம் வரப்போகுது. பரோஜோதி, அவர்தான் மேலான ஜோதி ஸ்வரூபம், சைத்தன்யம் உள்ள கான்சியஸ்னஸா இருக்கிறவர். அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா நாராயண பரக. அவர் எங்கப்பா இருக்கார்? ஜோதி ஜோதின்னு சொல்றீ, ஏதோ ஜோதியா லைட்டை போட்டு பார்க்கணுமோ, எல்லாம் தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு இதுதான் அப்படின்னு. அந்த ஜோதிக்கு பேர் அந்தர் ஜோதி. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கிறவர் நாராயணன் தான் ஆத்மா. ஆத்மா நாராயண பரக, அவர்தான் பரமாத்மாவா உள்ளுக்குள்ளாரையே இருக்கார். அது மட்டும் இல்ல, நாராயணம் பரம் பிரம்ம. அவர் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல மட்டும் இருக்கிறவர் இல்ல, லிமிட் இல்ல, அன்லிமிட்டா சர்வ வியாபகமா இருக்கிற எது? பிரம்ம தத்துவம். தத்துவம் நாராயண பரக. நாராயண சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் எடுக்காதீங்க. நாராயண சப்தம் எதை குறிக்குதோ? சுத்த பிரம்ம தத்துவத்தை குறிக்குது. நிர்குண நிராகாரத்தை குறிக்கிறது. நாராயணன் தான் நிர்குண பிரம்மம். ஆயிடுச்சா? அப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வருது, இப்ப இங்க மந்திரம் இருக்குல்ல, இந்த மந்திரம் அப்படியே நான் பாருங்க இருக்கு பாருங்க. எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம், எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம். இந்த ஜகத்துன்னு எதெல்லாம் கொஞ்சமும் இருக்குமோ, ஒரு எம்எம், ஒரே ஒரு மைக்ரோ நானோவா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டிக்கல் இருந்தாலும், எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம். இந்த ஜெகத்து அப்படின்னு எதையெல்லாம் இருக்கோ, ஜெகத்துன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜாயத்தே கச்சதி இது ஜெகத்து. வந்து போறது, உண்டாச்சு அப்புறம் இல்லாம போயிடும், உண்டாகும் இல்லாம போகும். இந்த சிருஷ்டியே, இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாம் எச்ச கிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா. எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, எதையெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ அது எல்லாம் அந்தர் பகிஷ்ச தத் சர்வம். அதுக்கு உள்ள இருக்கிறது எல்லாம், வெளியில இருக்கிறதெல்லாம். எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதுக்கு உள்ளயும் இருக்கிறது, எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதுக்கு வெளியிலையும் இருக்கிறது. எதையெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, சொர்க்கம், சொர்க்கத்துல வந்து இந்திரன் இருப்பார். அப்புறம் பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கைலாயத்திலையும், பிரம்மலோகத்துல கைலாயம் வைகுண்டம் பூத்தகரங்கள் இருக்கும், சுவாமி இருப்பார், நிறைய இருப்பாங்க சுத்தி. எதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் கேட்டிருக்கீங்களோ பரலோக விஷயங்களை, எல்லாத்துக்கும் உள்ளாரையும் எல்லாத்துக்கும் வெளியிலையும், கேட்ட விஷயம் பார்த்த விஷயம் எல்லாத்துக்கும் உள்ளாரையும் வெளியிலையும் அந்தர் பகிஷ்ச தத் சர்வம், உள்ளையும் வெளியிலையும் வியாபிய நாராயண ஸ்திதா, நாராயணன் வியாபித்திருக்கின்றார். அப்ப என்ன அர்த்தம்? ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அதையும், எதெல்லாம் கேட்டீங்களோ பார்க்க முடியாம பரலோக விஷயங்கள்லாம் கேட்டிருக்கோம்ல, வெறும் சிரவணம் தான் பண்ணியிருக்கோம். சுருதிகள்லையும் புராணத்திலையும் சொல்லுது, சொர்க்கம்னு ஒன்று இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு அப்படின்னு எல்லாம் பரலோகங்கள் எல்லாம் சொல்லுது. நரக்கத்துல நம்மளாம் போய் பார்த்துருக்கோமா? என்ன பார்க்கல இல்ல. அத்தல வித்தல சுத்தல பாதாள தலாத்தல மகாத்தலாம் கீழே நிறைய லோகங்கள் இருக்குன்னு சொல்லுது. நம்ம யாரும் பார்த்ததில்லை. அப்ப நம்ம எதெல்லாம் கேட்டிருக்கோமோ வேதத்துல இருந்து புராணங்கள்ல இருந்து, எதையெல்லாம் பிரத்யக்ஷமா பார்த்திருக்கோமோ அதை எல்லாத்தையும் வியாபிச்சு, உள்ளையும் வெளியிலையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா நாராயண ஸ்திதா, நாராயணன் இருக்கின்றார். அற்புதமானது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சு இருக்கிறதுனாலதான் அவருக்கு பேர் விஷ்ணு அப்படின்னு பேர் வந்திருக்கு. இத்தியாதி ஸ்ருதே, இந்த விதமா ஸ்ருதியில வந்து பாத்தீங்கன்னா பிருகன் நாராயணே, பிருகத் நாராயண உபனிஷத்து அப்படின்றதுல சொல்லப்பட்டிருக்கு, சொல்லியாச்சு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வியாபித்திருத்தல் அப்படின்ற அர்த்தத்துல விஷ்ணு. அப்ப விஷ்ணுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ல போறோம். வியாபித்திருப்பதில் அப்படின்ற அர்த்தத்துல விஷ்ணு. விஷ்ணு அப்படின்னா சர்வத்தையும் வியாபித்திருப்பவர். இப்ப சில பாக்குறோம், சில நமக்காக என்ன பண்ணிருக்கு,
வெளிப்படுத்துறதுக்காக. அக்னி தத்துவம் எங்க இருக்கு? வாயு எங்கெல்லாம் இருக்கோ வாயுல கலந்து போய் அக்னி இருக்கு. ஆனா வெளிப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? ஒரு மேட்ச் பாக்ஸ் வேணும், தீக்குச்சி வேணும். அப்ப தீக்குச்சி இருந்துச்சுன்னா தான் அக்னியை பிரகடனம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பகவானை பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருந்தாலும் ஒரு பகவானுக்கு ஒரு மூர்த்தத்துல என்ன பண்றோம், ஒரு ஒரு ரூபத்துல இருந்து இருந்து பண்ணி அதை தீக்குச்சி மாதிரி அந்த பாவனையை நம்ம கொண்டு வரத்துக்காக ஒரு பிரைமரி கிளாஸா தான் ரூப தியானங்கள் எல்லாம் வச்சிருக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா போயிடணும். ஞானம் வர 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 என்ன பண்ணணும்? ஞான விஞ்ஞான யோகம் 7வது அத்தியாயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட்டா பாக்குறது ஞானம் இல்லை, அது எல்லாத்துட்டையும் இருக்கு. ஊர்ல பாத்தீங்கன்னா விஷ்ணு யாருப்பாதான் தெரியும், ஏதோ அந்த கோயில் இருக்கு பாருங்க, விஷ்ணு பகவான் இருக்காருல்ல, இந்த கோயில் இருக்கு. ஊருக்கு பாத்தீங்கன்னா 10 விஷ்ணு கோயில் இருக்கு. நாராயணன் இல்லாத கோயிலே இல்லை, எல்லா ஊர்லயும் நாராயணன் இருக்கார். அப்ப விஷ்ணு கோயில் பாத்தீங்கன்னா எங்க போய் கேட்டீங்கன்னாலும் அதோ விஷ்ணு கோயில் அதோ அங்க இருக்குங்க அப்படின்னு சின்ன பையன் கூட சொல்லுவான். படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணு கோயில் இருக்கு, திருமால் கோயில் இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. ராமரோ கிருஷ்ணரோ கோவிந்தனோ திருப்பதி பாலாஜியோ ஏதோ ஒரு கோயில் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்கு, காட்டிடுவாங்க. அது ஞானம் இல்லை. அப்ப ஞானம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு சர்வத்தையும் வியாபித்திருப்பவர், எல்லா இடத்திலையும் விஷ்ணு பகவான் தான் இருக்கார், அது ஞானம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது ஸ்ருதி. இந்த வியாபித்திருத்தலுக்கு பாத்தீங்கன்னா என்ன சுவாமி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹீரோ, வில்லன், காமெடியன், அங்க பாத்தீங்கன்னா நிறைய காலம் காட்டுறாங்க. ஸ்கிரீன்ல ஒரு டைம் போகுது. சினிமா பார்க்குறோம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா சின்ன ஹீரோ சின்ன குழந்தையில இருந்தார், அதையும் பார்க்குறோம். அப்புறம் மத்திய வயசுல இருந்தார், அதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரொம்ப வயசாகி பார்க்குறோம். இந்த 6லிருந்து 60 வரைன்னு ஒரு படம் நினைக்கிறேன்னு, இந்த ரஜினிகாந்தை பார்த்தீங்கன்னா 6லிருந்து 60 வரைன்னு காட்டுவான். வயசாகி காலம் முடிகிற வரைக்கும் எங்கே பார்க்குறீங்க? ஸ்க்ரீனுக்கு மேலே பார்க்குறீங்க. அங்கே வில்லன், காமெடியன் எல்லாம் இருப்பாங்க. டைம் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், வஸ்துக்கள் நிறைய இருக்கு. இதை எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது எது அப்படின்னு கேட்டா ஸ்கிரீன் தான். ஸ்கிரீன்ல தெரிகிற எல்லா காட்சிகளையும் வியாபிச்சிருக்கு. சரி, ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மேட்டருக்கு உள்ளாரையும் இருக்கு, எல்லா மேட்டருக்கு வெளியிலையும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய காலத்தையும், அதுதான் காலமும் அந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் வியாபிச்சிருக்கு. ஸ்கிரீன் தான் காலத்தை வியாபிச்சிருக்கு. ஸ்கிரீன் தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தேசத்தை பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. அப்ப எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது எப்படி அந்த ஸ்கிரீன் இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாபக தத்துவமா இருக்கிறவர் விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்ல வந்தார். ஆயிடுச்சா? உள்ளையும் வெளியிலையும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா துண்டு துண்டா ஆயிக்குங்க. இது வரைக்கும் விஷ்ணு இஸ் ஈக்குவல் டு என்ன நாமம்? விஷ்ணு இஸ் ஈக்குவல் டு வியாபித்திருப்பவர், சர்வத்தையும் வியாபித்திருப்பவர் விஷ்ணு. இதுக்கப்புறம் 2வது மீனிங் ஆச்சாரியர் வர்றார். இது ரொம்ப அற்புதமான மீனிங் சொல்றார். சர்வபூதஸ்தமேகம் நாராயணம் காரணம் புருஷம் அகாரணம் பரபிரம்ம சோகமோக விநிர்முக்தம் விஷ்ணும் தியாயன் ந சீததி இது ஆத்மபோத உபனிஷதி. ஆத்மபோத உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, சர்வபூதஸ்தம் ஏகம் நாராயணம், சர்வபூதங்களுக்குள்ளாரையும் இருப்பவர், வியாபித்திருப்பவன் முதல்ல சொல்லிட்டோம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவராசியிலையும் ஒரு அமீபால இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு பெரிய உயிரினம் எது அப்படின்னா விராட்டு புருஷனா இருக்கிற பிரம்மா வரைக்கும், சின்னது பாத்தீங்கன்னா ஒரு செல் உயிர் அமீபா தானே நமக்கு தெரியும். அப்ப அமீபால இருந்து பெரிய ஜீவியா இருக்கக்கூடிய பிரம்மா வரைக்கும் உண்டான எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் சர்வ பூத்தஸ்தம். வெறும் பூத்தங்கள்னா வெறும் இது உள்ள உணர்வு உள்ளதை மட்டும் எடுக்கணுமா சுவாமி? இல்ல இல்ல, எதெல்லாம் உண்டாயிற்றோ அதுக்கெல்லாம் பூத்தம்னு பேரு. ஒரு சின்ன மண்ணு, சின்ன கல்லு, ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஆட்டம் சொல்றோம், அணு. அப்ப அணுன்றது எவ்வளவு சின்னது. அந்த அணுவும் பாத்தீங்கன்னா உண்டானது தானே. அந்த உண்டானதுக்குள்ளாரையும் சர்வபூத்தம்னு வந்துடும் அதுக்குள்ளார. அப்ப அணுவுக்கு உள்ளாரையும் ஏக்கம் நாராயணன், ஒரே ஒரு நாராயணன் தான் பாத்தீங்கன்னா இருக்கார்.
உள்ளயும் இருக்கார். முதல்ல காரணம், இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணம். ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த காரணமும் இல்லை. அவர் தான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணமா இருக்கார். அவர்கிட்ட இருந்து அந்த ஜெகத் பாத்தீங்கன்னா உண்டாயிற்று. அகம் ஆதிஷ்ச மத்தியம் ச பூத்தானாம் அந்த ஏவச்ச. கீதால பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயத்தை சொல்ற 10:20 அகம் ஆதிஷ்ச, நான் தான்ப்பா இந்த ஜெகத்துக்கு ஆதி காரணம், இந்த ஜெகத்துக்கு மத்தியமும் நான் தான். இந்த ஜெகத்து முடிவுல பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே முடியுது. ஒரு ஃபில்ம் ஆரம்பிக்குது, எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஸ்கிரீன்ல. எங்க இந்த காட்சிகள் எல்லாம் ஸ்கிரீன்ல பாக்குற காட்சிகள்லாம் எங்க இருக்கு? ஸ்கிரீன்ல. அப்புறம் எங்க அந்த காட்சிகள்லாம் முடிஞ்சு போகுது? ஸ்கிரீன்ல. அப்ப ஸ்கிரீன் எப்படி இருக்கு? ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஹீரோக்கு அப்பா அம்மா இருக்காங்க, வில்லனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அங்க காட்சிகள் எல்லாத்துக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. அந்த காட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர் இருக்கார், டைரக்டர் இருப்பார், எல்லாம் இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்சிகளுக்கு வெளியில இருக்கு. அது எல்லாத்தையும் வியாபிச்சு அகாரணமா இருக்கு. ஆனா அந்த பிலிம் ஓடுறதுக்கு காரணமா அதுதான் இருக்கு. அதுதான் அதிஷ்டான காரணமா இருக்கு. அதுக்கு மேலதான் நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கு மேலதான் எல்லாம் உண்டாச்சு. ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த காரணமும் இல்லை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு பகவானை பரம்பிரம்ம, அந்த விஷ்ணு பகவானை பாத்தீங்கன்னா பரபிரம்மம்னு பேரு. அவரை பாத்தீங்கன்னா சோக மோக வினிர்முக்தம் விஷ்ணும் தியாயத்து. எவன் பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணுவை தியானம் பண்றானோ, ஹரிரேவ சதா தியேய, லாஸ்ட் முடிச்சிருக்கோம். இந்த விஷ்ணு பகவானை, சர்வ வியாபகமா இருக்கிற அந்த பகவானை எவன் தியானம் செய்கின்றானோ அவன் பாத்தீங்கன்னா சோக மோக வினிர்முக்தம், சோக மோகம்னு சொல்லக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து என்ன ஆகிறான்? விடுபட்டவனாகின்றான். ந சீததி இல்ல, இது இல்ல சோகமோக வினிர்முக்தம்ன்றது பிரம்மத்துக்கு லட்சணம். அப்ப சோகமோகத்தை கடந்தவரா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை, அந்த விஷ்ணு பகவானை எவன் தியானிக்கிறானோ என்னாகும்? அவனும் பாத்தீங்கன்னா சோகமோகத்தை அடைவதில்லை. ந சீதத்தி அப்படின்னா அவனும் சோகப்படுவதில்லை. இது ஆத்மபோத உபனிஷதி ஆத்மபோத உபனிஷத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சர்வபூதஸ்தம், எல்லா பூத்தங்கள்லையும் இருக்கிற ஏக்கம் நாராயணம், ஒரே ஒரு நாராயணனை. எப்படிப்பட்டவர்? எல்லாத்துக்கும் காரண புருஷர், அதே நேரத்தில் அவருக்கு காரணம் இல்லை. அப்படிப்பட்டவரை பரம்பிரம்ம, அவர் தான் பரபிரம்மம் சொல்றது. நாராயண சப்தம் எப்பயும் வச்சுங்க, வாசுதேவன் நாராயணன், இந்த 2 சப்தமும் சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா பரம்பிரம்ம, பரபிரம்மத்தை சோகமோக வினிர்முக்தம், சோகமோகத்தை கடந்தவரா இருக்கிற அவரை விஷ்ணு, அந்த விஷ்ணுவை யாரு தியானம் பண்றானோ, தியாயன்னு எவன் தியானம் பண்றானோ, ந சீததி, அவன் பாத்தீங்கன்னா சோகத்தை அடைவதில்லை. அப்ப யாரெல்லாம் சோகத்தை அடைய வேணாமோ அவங்கெல்லாம் உட்கார்ந்து தியானம் பண்ணணும், இந்த விஷ்ணுவை தியானம் பண்ணணும். ஆயிடுச்சா? இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு லைன் இருக்கு, விஷதேர்வா நுக்கு பிரத்தியாந்தஸ்ய ரூபம் விஷ்ணுரிதி. இது தமிழ்ல விடுபட்டு போயிருக்குங்க. ஒரு தமிழ்ல டிரான்ஸ்லிட்ரேஷன் மட்டும் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு மீனிங் சொல்லாம விட்டுருக்கேன் நான். மீனிங் பாத்தீங்கன்னா கீழே எழுதிங்க, விஷதேர் வா நுக்கு பிரத்தியாந்தஸ்ய ரூபம் விஷ்ணு ரீதின்னு இருக்கு. கீழே இல்லைன்னா மேல ஸ்பேஸ் இருக்கு, அதுல எழுதிங்க. விஷ என்ற தாத்துவோடு, விஷ என்ற தாத்துவோடு நுக்கு பிரத்தியம் சேர்த்து உண்டாகின்ற ரூபம் விஷ்ணு என்பதாகும். இதுல என்ன என்ன சுவாமி, முன்னாடியும் அதே தானே சுவாமி இருக்கு? இல்ல முன்னாடியும் அதே தானே சுவாமி சொல்லியிருக்கீங்க. முன்னாடியும் பாத்தீங்கன்னா விஷன்ற தாத்துவோட தான் சேர்த்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. முதல்ல வந்தது விஷ்ணு ஒரு தாத்து, விஷல்ரு. முந்தின பேஜில் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சொன்னது விஷல்ருன்ற தாத்து. இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா விஷன்ற இஷ் இல்லாம விஷ் பிரவேசனே அப்படின்ற அர்த்தத்துல வர்றது. உள்ள பிரவேசம் பண்றதுன்ற அர்த்தத்துல வரக்கூடிய விஷதேர். விஷ அப்படின்றது சங்கர சகாரம் விஷ. அந்த தாத்துவோட நுக்கு பிரத்தியம் போட்டு அந்த என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா விஷன்றது மூர்தன்ய சகாரமா இஷா மாறிடும், விஷ்ணுன்ற சப்தம். அப்போ போன தாத்துக்கும் இந்த தாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சுவாமின்னு சொன்னீங்கன்னா,
விஷல்ருன்ற தாத்துக்கு அர்த்தம் வியாபித்திருப்பதில், வியாப்தம்ன்ற அர்த்தம். இங்க சொல்லக்கூடிய விஷன்ற தாத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரவேசிப்பதில், உள் நுழைவதில் அப்படின்ற அர்த்தம். இதுல இருந்து என்ன சுவாமி அர்த்தம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட விஷ பிரவேசனே அப்படின்ற தாத்துவோட நுக்கு பிரத்யேகத்தை சேர்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? விஷ்ணு அப்படின்னு சப்தம் கிடைச்சிடும். அதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது சொல்ல ஆரம்பிக்கிற ஆச்சாரியர். யஸ்மாத் விஷ்டமிதம் சர்வம் தஸ்ய சக்தியா மகாத்மனஹ தஸ்மாதேவோச்யதே விஷ்ணுர் விஷேர்தாத்தோ பிரவேசனாத். அற்புதமா இதுல மீனிங் சொல்லிட்டார். யஸ்மாத் விஷ்டமிதம் சர்வம், யஸ்மாத்தை விட்டுருங்க, இல்லைன்னா எவரால்னு வச்சுங்க. யஸ்மாத் மகாத்மனக சக்தியா, எந்த மகாத்மாவினுடைய சக்தி, எந்தன்றத வார்த்தையை பின்னாடி கூட போட்டுக்கலாம், ஏன்னு போட்டுக்கலாம். என்ன பண்ணுங்க அப்படின்னா தஸ்ய மகாத்மனகன்றதுல ஆரம்பிங்க. அந்த மகாத்மாவினுடைய, மகாத்மான யாரு? பிரம்மத்தை குறிக்கிறது. அந்த மகாத்மாவினுடைய சக்தியா, சக்தி இருக்கு சாமி. மகாத்மாக்கு சக்தி என்ன சாமி? மம மாயா துரத்தியா இருக்கா? சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட அபின்ன சக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா சக்தி. அந்த மாயா சக்தியினால அந்த பகவான் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்டமிதம் சர்வம். விஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் புகுந்திருக்கார். எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் என்ன பண்ணிருக்கார்? தன்னுடைய மாயா சக்தியினால பிரவேசம் அடைந்திருக்கார், உள்புகுந்திருக்கார். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரவேச ஸ்ருதி அப்படின்னு தைத்திரியத்திலையும் சாந்தோக்கியத்திலையும் ஒரு வருது. அந்த பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா சுத்த பிரம்ம தத்துவமா இருக்கிறவர் மாயையோட சேரும்போது அவருக்கு என்ன பேர் வந்துருது? ஈஸ்வரன். சுத்த பிரம்மம் மாயையோடு சேரும்போது, இன்னைக்கு காலையிலயும் அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். கீதா கிளாஸ்ல சொல்லிட்டே இருக்கல, அதே தான். மாயையோடு சேரும்போதுதான் சுத்த பிரம்மத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வருது. அந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா தனிச்சதா இல்ல அவருக்குள்ளாரையே இருக்கிறதா சாமி அப்படின்னா அபின்ன சக்தி, அவரோட வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்தது. நடராஜரோட தத்துவமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வர தத்துவம். அது பாதி ஃபீமேல் பாதி மேல். அது நான் இந்த நடராஜரோட தத்துவம். ஈஸ்வரன் அப்படின்னாவே என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பாதி சைத்தன்யம் பாதி மாயா, 50-50. அம்பாலும் சுவாமியும் வந்து பாத்தீங்கன்னா 50-50 இணைஞ்சாங்க அப்படின்னா ஈஸ்வரன் ஆயிடுறார். அந்த ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கல்பம் வந்துச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா அநேகமாக ஆவேன், அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய இதி. அவர் என்ன பண்ணார்? நான் அநேகமா ஆவேன். நம்ம கல்யாணம் பண்ணோன்னே ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் என்ன பிளான் பண்றாங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 குழந்தை பெற்றுக்கணும். எனக்கு ஒரு பக்தர் இருக்காரு, கல்யாணம் ஆனவனே சாமி வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அபுதாபில இதுல இருக்காரு, ஓமன்ல இருக்காரு. அவர் மேரேஜ் பண்ணோன்னே சொன்னோன்னே நான் சொன்னேன், குழந்தையெல்லாம் பிளான் பண்றீங்களா? ஆமா சாமி பிளான் பண்றோம் சாமி. எத்தனை குழந்தை? ஒரு 2 குழந்தை போதும் இல்ல? இல்ல சாமி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஜனாவது இருக்கணும் சாமி. அட பாவி மனுஷா, 1 டஜன் குழந்தையா? எப்படி தாங்க முடியும்? இப்பெல்லாம் பாடிலாம் அந்த அளவுக்குலாம், ஸ்திரீகளோட பாடிலாம் அந்த அளவு ஸ்ட்ராங்லாம் இல்லை முன்னாடி மாதிரி. ஐயோ ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் தாங்காது. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை சாமி, மினிமம் வந்து ஒரு 6 குழந்தையாவது இருக்கணும் சாமி அப்படின்னாரு. இப்ப 3 அச்சீவ் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 3 இருக்கு, ½ டசனுக்கு. அப்போ பிளான் பண்றோம்ல, கல்யாணம் ஆனவனையே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து என்ன பண்றோம்? எனக்கு குழந்தைகள் உண்டாகட்டும் அப்படின்னு. அதே மாதிரி சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்தோன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்தோன பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க? நமக்கு நம்ம சொல்றோம் சந்ததி உண்டாகட்டும்னு, அவர் சொல்றார் நான் பலவாக ஆவேன் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி பலவாகிறது சாமி யோசிக்கிறார். எப்படி நான் வந்து எப்படி என்ன மாதிரியே பல பேர் உண்டாகணும், என்ன பண்றது? ஒய்ஃப் தான் இருக்காங்களே, ஒய்ஃப் இருந்தா தானே வேணும். பல பேர் எப்படி ஆக முடியும்? குழந்தை பிறக்கணும்னா என்ன வேணும்? ஒய்ஃப் வேணும் இல்ல சுவாமி. அதே மாதிரி பகவான் என்ன பண்ணார்? மாயான்ற சக்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணார்? அநேகமாக ஆனார். மாயா சக்தியினால எல்லா ஜீவர்களும் இந்த மொத்த கிரியேஷனையும் படைச்சார். படைச்சவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன பண்ணார்? பிரவேசத்தை அடைந்தார்.
தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து. ஸ்ருதி சொல்றது தைத்திரியம். இதை எல்லாத்தையும் பகவான் படைச்சார். படைச்சிட்டு அதுக்குள்ளார எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன பண்ணார்? பிரவேசத்தை பண்ணினார். நிருக்தம் ச அனிருக்தம் ச நிலையனம் ச நிலையனம் ச சச்சத்யச்ச அபவத். மந்திரம் அற்புதமான மந்திரம் சொல்லுது. அவர்தான் பாத்தீங்கன்னா எல்லாமா ஆனார். அசைகின்றவைகளாகவும் அசையாதவைகளாகவும் அவரே ஆனார். எல்லாத்துக்குள்ளாரையும் அவரே உட்புகுந்தார். சாந்தோக்கியம் சொல்லுது, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூப வியாக்கரவாணி. அவர் என்ன பண்ணாருன்னா வியாக்கரோத் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் உள்ள நுழைஞ்சு நான் 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 எல்லாரும் நான் சொல்லிட்டு இருக்கோம். யாரு நுழைஞ்சிருக்கா உள்ளுக்குள்ளார? பகவான் தான் உள்ள நுழைஞ்சிருக்காராம். அப்ப அதான் பாத்தீங்கன்னா மகாத்மனக தஸ்ய மகாத்மனக சக்தியா. ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. தஸ்ய மகாத்மனக சக்தியா. அந்த மகாத்மான்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் இருக்காரு, சுத்த பிரம்ம தத்துவம். அவரோட சக்தி மாயா சக்தி. மாயா சக்தி சேர்ந்தா ஈஸ்வரன் ஆயிடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்டமிதம் சர்வம். அவரோட சக்தியினால எல்லாத்துக்குள்ளாரையும் உட்புகுந்தார். தஸ்மாது ஏவ உச்சியதே விஷ்ணுரிதி. அதனால அவர் எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணதுனால விஷன்ற தாத்துக்கு என்ன அர்த்தம்? பிரவேசனே அர்த்தம். அதனால பாத்தீங்கன்னா உள்ள புகுந்தார் அப்படின்னு. உள்ள புகுந்து அப்ப எங்க சுவாமி இருக்கார் விஷ்ணு? இனி வேதாந்தம் படிக்கிறவங்க 7வது அத்தியாயத்துக்கு மேல பகவத்கீதை படிக்கிறவங்களும் 7வது ஆரம்பிச்சிட்டோம். ஞானம் வர ஆரம்பிச்சிடும். ஞானம் இன்னைக்கு காலையில 7வது சாப்டர்ல ஞானத்தை கொடுத்தாச்சு. அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட முக்கியமான தாத்பரியம் என்னன்னா, விஷ்ணு எங்க இருக்கார்? ஊர் இல்லாத பெத்த பெருமாள், பேர் இல்லாத பெத்த பெருமாள். எல்லா ஊரும் அவரோடது. பேர் இல்லாத பெத்த பெருமாள், அதனால எல்லா பேரும் அவரோடது. அவருக்கு நாமமே இல்லை, எல்லா நாமமும் அவரோடது. ரூபமே இல்லை, எல்லா ரூபமும் அவரோடது. அவருக்கு தலையே இல்லை, எல்லா தலையும் அவரோடது. அவருக்கு கைகள் இல்லை, எல்லா கைகளும் அவரோடது. அவருக்கு கால்களே இல்லை, எல்லா காலும் அவருடையது. சகஸ்ர சீர்ஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் ச பூமிம் விஸ்வதோ விருத்வா. புருஷ சூக்தத்துல ஆரம்பிக்கும் போது சொல்லுது 1000 தலையை உடையவர். 1000 சும்மா பேருக்கு சொல்லுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தலையும் அவரோடது தான். எல்லா கண்கள் மூலமாவும் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். எல்லா கைகள் மூலமா அவர் எல்லாத்தையும் கிரகணம் பண்றார். எல்லாத்தோட கால்கள் மூலமா அவர் இந்த உலகத்தையே நடந்து போயிட்டு இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அப்ப எல்லாத்துக்குள்ளாரையும் யார் சாமி புகுந்து இருக்கா? அந்த பரமாத்மா தான் பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து இருக்கார். அதனால அந்த பரமாத்மாக்கு என்ன பேரு அப்படின்னா விஷ்ணு அப்படின்னு பேர். அது மட்டும் இல்ல, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷேர் தாத்தோஹோ. விஷயன்றதுக்கு அர்த்தம் விஷ அப்படின்ற தாத்துக்கு அர்த்தம் பிரவேசனாத், பிரவேசம் செய்வதில் அப்படின்னு அர்த்தம் வருது. அப்போ விஷ அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரவேசார்த்தத்துல விஷ்ணுன்னு பேரு அப்படின்னு. இது விஷ்ணு புராணே, விஷ்ணு புராணத்துல ஸ்லோகம். அப்ப விஷ்ணு நாமத்துக்கு பாத்தீங்கன்னா 2 அர்த்தம். சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால, தேசகால வஸ்துக்களுக்கு லிமிட் பண்ணப்படாதவரா இருக்கிறதுனால அவருக்கு பேரு விஷ்ணு. 2வது மீனிங் எல்லாத்துக்குள்ளாரையும் புகுந்திருக்கிறதுனால அவருக்கு பேரு விஷ்ணு. அப்ப இனிமே நமக்கு என்ன பண்ணணும்? மெடிடேட் பண்ணும்போது நான் என்னவா இருக்கேன்? நான் பரமஹம்சானந்தா இல்லை. நான் யாரு? எனக்குள்ளார நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த பரமாத்மா தான் நானா இருக்கேன். அப்ப நம்மளோட இது மாதிரி பாவிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட அல்பத்தனங்கள் இருக்குல்ல, நம்மளுடைய ரொம்ப ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜீவன், நான் சம்சாரி, நான் ஐயோ சாமி மாட்டிக்கிட்டு இருக்கனே சாமி அப்படின்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பண்ற தியானத்தினால நமக்கு போகணும். இந்த மந்திரத்தை நல்லா திரும்ப 2 வாட்டி கேளுங்க. இந்த விஷ்ணு இந்த கிளாஸ் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. யூடியூப்ல இருக்கும். கேட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா இது பண்ணுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளாரையும் இருக்கிறது யாரு? என்னுடைய எதிரியா இருக்கட்டும், என்னுடைய நண்பனா இருக்கட்டும், என்னுடைய அப்பாவா இருக்கட்டும், என்னுடைய அம்மாவா இருக்கட்டும், என்னோட குழந்தைங்களா இருக்கட்டும், பேர குழந்தையா இருக்கட்டும், நாய்க்குட்டியா இருக்கட்டும், பூனைக்குட்டியா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளாரையும் யாரு இருக்கா? எனக்குள்ளாரையும் ஒரே விஷ்ணு தான் உள்ள புகுந்து இருக்கார். அப்ப எது போகும் அப்படின்னா இதுல சொல்றாரு பாத்தீங்கன்னா கீதால சொல்லும் போது சொல்றார் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நாசமாகின்றவைகளில்
இவர் நாசம் இல்லாதவரா இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல ஸ்லோகம் சொல்லுது. எல்லாம் நாசம் ஆயிடும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உள்ள இருக்கிற ஆளை தெரியாம, ஐயோ என்னோட அப்பா செத்து போயிட்டாரே சுவாமி, ஹாஸ்பிட்டல்ல செத்து இருக்கு, எங்க அப்பா செத்து போயிட்டாரு சுவாமி, என்னோட அம்மா செத்து போயிட்டாங்க. கீதா அவங்களதான், ஐயோ 1 வருஷம் ஆகிப்போச்சு சுவாமி. நிறைய பேர் வந்து மீண்டே வரமாட்டேன்றோம்ல நிறைய பேர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற பாடி உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்கிறவரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியவே மாட்டேங்குது. உள்ள இருக்கிறவர் தெரியாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெளியில இருக்கிறவர் தான் சத்தியம் 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 நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். பகவான் எங்க இருக்காருன்னா கீதால சொல்லுது 13:27 ஸ்லோகம், அது பக்கத்துல எழுதிங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பரமேஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னா, சமம் சர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், சமமா திஷ்டந்தம், சமமா வீற்றிருக்கின்றார். எப்படி வீற்றிருக்கிறார், அகம் 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 அகம்னு, நான் 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 நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, அதுதான் பரமேஸ்வரன். வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், தேகம் செத்து போகும். யாராவது தேகம் செத்து, ஆமா அப்படிதான் நடக்கும். ஏன் தேகம் செத்து போடுறதுக்கு இது பண்றீங்க, தேகம் வந்து அது நஷ்டமாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது பொய். தேகம் என்னது பொய், கர்மத்தினால வந்தது, கர்மத்து முடிச்சோட போயிடும். தேகம் இல்லை, அப்பா தேகம் இல்லை, அம்மா தேகம் இல்லை, நானும் தேகம் இல்லை, என்னோட சில்ட்ரன்ஸும் தேகம் இல்லை, என்னுடைய நண்பர்கள் தேகம் இல்லை, நாய்க்குட்டி பூனைக்குட்டி பெட் அனிமல்ஸ் எதுவுமே தேகம் இல்லை. தேகம் எல்லாம் நாசம் அடையும். ஆனால் தேகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம தத்துவம் நான் நான்றது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கும் நாசமே இல்லாதது. வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், நாசமாகின்றவைகளில் எல்லாத்திலையும், நாசமாகின்ற எல்லா தேகத்துக்குள்ளாரையும் நாசமில்லாதவரா அந்த பரமேஸ்வரன் இருக்கார். அந்த பிரம்ம தத்துவம் சச்சிதானந்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுதான் நான், அதுதான் இங்க இருக்கிற எல்லாம். அப்ப தேகம் பொய், இதெல்லாம் சும்மா அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, எக பஷ்யதி ச பஷ்யதி, அவனே பார்க்கின்றான். இப்ப என்ன பண்ணணும், விஷ்ணு பகவான, உள்ள இருக்கிறது விஷ்ணு பகவான் தான், எனக்குள்ளார நானா இருக்கிறது விஷ்ணு பகவான் தான். இந்த தேகம் சும்மா தெரியுது, மாயையினால தெரியுது. இந்த ஜகத்து தெரியுது, இந்த மாயை தெரியுது. இது மாயையினால இதெல்லாம் தெரியுது, இது வாஸ்தவம் இல்லை. நான் ஸ்கிரீன் மாதிரி இருக்கேன், எனக்குள்ளார இருக்கிறது பகவான் தான், எனக்கு வெளியிலையும் இருக்கிறது பகவான் தான். ஒரே பகவான் தான் எல்லாத்தையும் வியாபிச்சு விஷ்ணுவா இருக்கார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு ஞானம் அப்படின்னு பேரு, ஈஸ்வர ஞானம். இதை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க பார்க்க பாவிக்க 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 அதுக்கான மெத்தட்லாம் நம்ம வந்து 8th சாப்டர்ல பகவத்கீதையில ஆரம்பிக்க போறோம். 12வது சாப்டர்ல சொல்ல போறோம். திரும்ப திரும்ப வரப்போகுது அதுக்கான மெத்தட் என்ன, மெடிடேஷன் மெத்தட் என்ன. அப்ப பாவிக்கணும், விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபத்துல மட்டும் இல்ல, சர்வ வியாபகம். அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் தான் பிரவேசம் பண்ணையும் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண் நாராயண் நாராயண். ஜி எல்லாத்துக்கும் நமஸ்காரம். ஜி 4 நாள் கிளாஸ் இல்லை, 4 நாள் வந்து லீவு. 15ஆம் தேதி வரைக்கும் லீவு, 16ஆம் தேதி கிளாஸ்ல பார்க்கலாம். ஹரி ஓம்.